அரங்கத்துக்கு மீண்டும் சார் நம்ம ஆன்மீகத்துக்கே போகும். மாணிக்கவாசகருடைய பல பாடல்கள், அதில் ஒரு பாடல் சார், ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனேன்னு அதாவது ஞாயிற்கிடையாயின்னு அப்படின்னு தன்னை ரொம்ப தாழ்வுபடுத்திக்கிட்டு இறைவனை உயர்த்தி பாடுறார்ல, அந்த இடம் அது சிவபுராணத்தில் வரக்கூடியது தான். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, இப்படி இறைவனை பொழுது கொண்டே போகிறார். தன்னை அப்படிப்பட்ட ஒரு சாதாரண நிலையில் இருக்கிற ஒருத்தனை கூட அவன் இறைவன் மீது பக்தி செலுத்துவானே, ஆனால் அவன் இறைவனால் ஆட்கொள்ளப்படுவான். அதை குறிப்பிடுறதுக்காக தான் அப்படி பண்ணார். ஏன்னா எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மனிதன் இறைவனிடத்தில் போய் பேச ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுங்க. அது மட்டும் இல்லை, இறைவனை வணங்குகிற பொழுது சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு பாட்டு பாட தெரியாது, தேவாரம் தெரியாது, திருவாசகம் தெரியாது, அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஞானசம்பந்தர் சொல்கிறார், கோழைமிடராக கவி கோளுமிளவாக இசை கூடும் வகையால், உனக்கு தெரிஞ்ச இசையில் பாடினா போதும் இறைவனை ஏற்றுக்குவாங்கிறார். ஸோ அதனால தான் நாம் கூட என்ன சொல்கிறோம், திருவாசகத்தை என்னால் பாட முடியல அப்படிலாம் சொல்லக்கூடாது. திருவாசகம் என்ன செய்யும், தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். அப்போது எங்கேருந்து தொடங்கி படிக்கணும்னா, திருவாசகம் என்னும் தேன் எல்லை மறுவா நெறியளிக்கும்லாம் விட்டுடணும். எம்கோன் திருவாசகம் என்னும் தேன், வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன், தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கும் அல்லல் அறுக்கும் ஆனந்தமாக்கும் எல்லை மறுவா நெறியளிக்கும். என்ன அர்த்தம்னா, உனக்கு வீடு பேரு நிச்சயம், இதெல்லாம் போய் இந்த பிறவி அருந்து நீ இறைவன்கிட்ட போவேன்னு அர்த்தம். ஸோ அதனால் என்ன பண்ணணும், யாராக இருந்தாலும் எனக்கு பாட வரல அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். அதே மாதிரி பாடினாலும் மனம் உருகும். எஸ், பாடினாலும் இறைவன். ஆமாம், நீ உருகி பாடணும், அவ்வளோதான். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அச்சோபதிக்கத்தில் போட, மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழ கடவேனை எண்ணமிலான் பருளி எனையாண்டிட்டு என்னையும் தன் சுண்ண நீர் அணிவித்து தூய் நெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் ஒச்சோவே. இறைவன் இப்படி எனக்கு அருள் செய்த வரலாற்றை யார் பெறுவார்? அச்சோ என்பது இறக்க குறிப்பு, வேறு ஒன்றும் இல்லை. அச்சோ பதிகம் பூராவும் அந்த இறக்க குறிப்புக்காக அச்சோவே அச்சோவேன்னு முடியும். அதில் கடைசி பாட்டில் சொல்கிறார், செம்மை நலம் அறியாத சிதடரொடும் திரிவேனை மும்மை மலம் அருவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி, தன்னையும் மாணிக்காசர் சொல்கிறார், நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த, நாய்க்கு இடையான என்னை, சிவிகைன்னா பல்லக்கு, நான் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அப்படி தன்னை தாழ்த்தி இறைவனை வணங்கி நாடி பாடுறார். நம் பேராற்றல் பெருவற்றி மாமன்னர் ராசேந்திர சோழருடைய புகழ் பாடுகின்ற இந்த சிறப்பு நிரலை தொடர்கிறது. மீண்டும் சார் நம்ம கட்டுமானம் சார்ந்து வருவோம் சார். நிறைய கட்டுமானங்கள் இன்றைக்கு இல்லை, அந்த காலத்தில். இப்போ ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள கட்டுமானங்கள் கூட இன்றைக்கு இல்லைங்கிற ஒரு சிதிலமடைந்து போயிருக்கிற சூழலில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பும் கட்டப்பட்டு இன்றைக்கும் கம்பீரமாக இருக்குல்ல. இப்போ நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டேன், தஞ்சை பெருவுடையார் கோயில் ஒரு கம்பீரம் இருக்கும், கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு நளினம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கட்டிட வேறுபாடு ஒரே மாதிரி தோற்றம் இருந்தாலும் நுணுக்கமான வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இதில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிற்பக்கலைகள் ரொம்ப ஜாஸ்தி. அது என்ன எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் ஆர்கியலாஜிக்கல் சர்வே அதை அவ்வளோ தூரம் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த மானுமெண்ட்டாக வச்சிட்ருக்காங்க. இதில் போகிறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பெரிய கோயிலில் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் கட்டடக்கலை என்று சொல்லுகிற பொழுது அங்கே பெரிய கோயிலில் கட்டின அதே ஆட்கள் இருந்திருக்க மாட்டார்கள் இதை கட்டுற போது. ஆனாலும் அது பாரம்பரியமாக அந்த கட்டடக்கலை அவர்களிடத்திலிருந்து ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடந்து வந்திருக்கிறது. அதனால தான் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு புரோட்டோடைப் ஒன்று கட்டணும்னா நிச்சயமாக அந்த தலைமுறையாக அந்த தொழில்நுட்பம் அவர்களுக்கு கடத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்படி தான் வந்திருக்கிறது.
இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எங்கேயாவது இருக்கா அப்படின்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி பொறியியல் படித்தவருக்கும் இன்றைக்கி பொறியியல் படிக்கிறவருக்கும் பெரிய வித்தியாசம். உங்கள் காலத்துக்கு இப்போ ஆமாம், எனக்கும் இப்போக்குமே ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வர பிள்ளைகளை கேட்டால் டிராயிங் போட தெரியல, ஒரு கட்டடத்தோட வரைபடத்தை கொடுத்தா அதை புரிஞ்சிக்க முடியல, அப்படி தான் இருக்குது இன்றைக்கி படிப்பு. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாமே சொல்லி கொடுத்தார்கள். அது ப்ராக்டிக்கலாக இருந்தது. அதாவது என்னென்னா, சொல்லப்போனால் படிப்பு என்பது இன்றைக்கி எப்படி இருக்குன்னா இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக இல்லை, துறைக்கு தகுந்த மாதிரி இல்லை. படிச்சுட்டு போகிறோம், சிவில் படிச்சுட்டு போகிறோம், எங்கே சார் போவான்? ப்ரைவேட் கான்ட்ராக்டர்கிட்ட போவான், இல்லை பொதுப்பணித்துறைக்கு போவான். ரெண்டுக்குமே அவன் பயன்பாடாத மாதிரி தான் இருக்கிறான். அதான் இன்றைக்கி நிலைமை. இது கண்கூட தெரியும். அது மிக நீண்டு விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு வந்துரும். இல்லை, அதையும் நாங்கள் விவாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு பொறியாளராக உங்கள் கடமை பொறுப்பை சொல்கிறீங்க. அது ஆமாம். இந்த சோழமண்டல கட்டுமானங்கள் தான் நிறைய அதில் சொல்கிறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சோழமண்டலத்தில் இருக்கிற அத்தனை கோயில்கள்லையும் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் ரொம்ப கட்டு போகிற அளவுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்க, யாராவது ஒருத்தர், அதுவும் இறைவன் செயல் தான், இறைவன் செயல், யாராவது ஒருத்தர் அதை திருப்பணி எடுத்து பண்ணி நல்லா பண்ணிடுறார். அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் 12 வருஷம் ஆனவொடனே கும்பாபிஷேகம். இப்படி இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுச்சு. ஒரு காலத்தில் சிறுகுடின்னு ஒரு கோயில் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அந்த கோயில் சிறுகுடி, திருப்பாம்பரத்துக்கு பக்கத்தில். அந்த கோயில் ஒன்றுமில்லாமல் போன கோயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரோ எடுத்து பெரிய அளவில் திருப்பணி பண்ணி இப்போ நல்லா வந்துடுச்சு. இப்படி இந்த மெயின்டெனன்ஸ் தான், அதை கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே நாசமாக போயிடும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்முடைய நிறைய சோழர்கால கோட்டைகள் காணாமல் போயிருக்கு. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, அந்த கோட்டைகளை யாரும் பராமரிக்கலை, அதனால் போயிடுச்சு. ஆனால் கோயிலை யாரும் பராமரிக்கலாம் விட மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் யாராவது வருத்தப்பட்டு எப்படியோ ஒன்று பணத்தை செலவு பண்ணி மீட்டு கொண்டு வந்துடுவாங்க. அதை பராமரித்து நிர்வாகித்திருக்காங்க. அடுத்தடுத்து வருவாய் கட்டமைப்பு அது இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கோயில்கள்லாம் அரசு கட்டுப்பாட்டில் வந்ததுனால கொஞ்ச நாள் ஆன உடனே அரசாங்கமே என்ன பண்ணுது, யாராவது ஒரு பெரியவங்க எடுத்து நான் செய்கிறேன் கும்பாபிஷேகம்னா பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பர்மிஷன் வாங்கி அவங்கவுங்க பண்ணிக்கிறாங்க. அரசாங்கமே செய்யணுன்ற நிலைமை மாறி தனியாரும் அதில் பங்கேற்கிற ஒரு நிலைமை தான் இருக்குது. நம்ம திருச்செந்தூரில் கூட இப்போ நடந்தது கோடிக்கு மேலே. ஆமாம், அதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே HRNCயில் திருப்பணிகள்னு ஒரு ஜாயின்ட் கமிஷனர் இருக்காங்க. திருப்பணிகளுக்குன்னு ஒரு ஜாயின்ட் கமிஷனர். நீங்கள் அவங்கக்கிட்ட போய் அப்ளிகேஷன் கொடுத்து பர்மிஷன் வாங்கி பண்ணிக்கலாம். பணம் நிறைய இருக்குது சார் இப்போல்லாம். மக்கள் அந்த சோழ காலத்து கட்டுமானத்தில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க சார், ஒரு பார்வையை சொல்கிறாங்க. தஞ்சை பெருவுடையார் கோயிலாக இருக்கட்டும், கங்கை கொண்ட சோழபுரமாக இருக்கட்டும், அதெல்லாம் அந்த காலத்தில் நீண்ட காலம் ஆகிருக்கும்ல, அது ஒரு வேலை உறுதியளிப்பு திட்டம். அப்படி அது ஒரு நிர்வாகத்திறன்லையும் கலையை மேம்படுத்துறதுக்கும் இறை பக்தியை வெளிப்படுத்துவதற்கான பல்வேறு தளங்களில் அது ஒரு முக்கியம் இல்லை. இது உண்மைதான். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சோழர்கள் ஆண்ட காலத்தில் கூட இப்போ தான் காவேரி பொய்த்து போகுதுன்னு கிடையாது. அந்த காலத்துலேயும் காவேரி பொய்த்த நாட்கள் உண்டு. அப்படி பொய்த்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் எதை சாப்பிடுவான்? ஸோ அவனை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு வேலை வாங்குறது. ஃபுட் ஃபார் ஒர்க் அந்த ஸ்கீம் தான். ஃபுட் ஃபார் ஒர்க்கை நாம் கூட போய் நாளைக்கு முந்தி பண்ணோம். இது மாதிரி மக்களுக்கு வேலை கொடுக்குறது. அதாவது 69 வறட்சி, 69 வறட்சியில் தமிழ்நாடு பயங்கர வறட்சி. அப்போ என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க, நிறைய பணம் கொடுத்தாங்க. அந்த பணத்தை நம்ம அப்படியே கொடுத்தா ஜனங்க அதை இது பண்ண மாட்டாங்க. அதனால் நமக்கு தேவையான வேலையை வாங்கிக்கினா அதை கொடுக்கறது. அப்போ தான் வந்தது ட்ரவுட் ரிலீஃப் ஒர்க்ஸ், வெள்ள நிவாரணம் அப்படிங்கிறது. அப்போ தான் வெள்ள நிவாரண பணிகள், வறட்சி நிவாரண பணிகள் அப்படின்னு. இது வெள்ளம் வந்ததுனாலும் இது மாதிரி அதான வெள்ள நிவாரண பணிகள். இந்த வறட்சி நிவாரணம் 69 எக்ஸ்டென்சிவாக தமிழ்நாடு பூரா நடந்தது. இல்லைன்னா அப்போ ரொம்ப கஷ்டமாக போயிடும். இதுக்கு முன்னுதாரணம் சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த கதை அதே தான். அது மட்டும் இல்லை, ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் கட்டியிருக்கிற பெரும்பாலான கட்டுமானங்கள், ஆற்றுக்கு குறுக்க கட்டி இருக்கிற கட்டுமானங்கள், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபேமின் ரிலீஃப் ஒர்க், பஞ்சத்தை போக்குவதற்கான திட்டம், ஃபேமின் ரிலீஃப் ஒர்க் அப்படின்னு தான் பண்ணியிருக்காங்க. அந்த பண்ணுறது போது இப்போது மக்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம 100 days ஒர்க்கு கொடுக்குறோம் இல்லையா, இதுக்கு இவங்களே தட்டு மண்வெட்டி எடுத்துன்னு போகிறாங்க. ஆங்கிலேயர்கள் காலத்தால் தட்டு மண்வெட்டி கடப்பாறை எல்லாம் அவன் கொடுத்துருக்கான். இன்னமும் பார்த்திங்கன்னா பொதுப்பணித்துறை பதிவேடுகளில்
ஃபேமின் ரிலீஃப் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஃபேமின் ரிலீஃப் டூல்ஸ். சார் அந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது சார். சோழர் காலத்தில் பாசன கட்டமைப்பு அவங்க ரொம்ப உறுதியாக வலுவாக கட்டமைச்சாங்கன்னு சொல்லுவாங்க சார். இப்போ ராஜராஜ சோழன் காலகட்டமாக இருக்கட்டும், ராஜேந்திர சோழன் காலகட்டமாக இருக்கட்டும், இப்போ திருச்சியில் கூட உய்யகுண்டான்ங்கிற ஒரு ஆறை கரூர் மாயனூர் பெட்டாயத்தலைன்னு நினைக்கிறேன் பிரிஞ்சு போகிறதெல்லாம் அதனால தான் உய்யகுண்டான அவருக்கு ஒரு பேருமே இருக்கு ராஜராஜ சோழன். அது மாதிரி அவங்க நீர்ப்பாசனத்துக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? நீர்ப்பாசன கட்டமைப்பில் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது உங்கள் உதாரணமாக சொல்கிற மாதிரி விஷயங்கள். ஏன்னா அந்த காலத்தில் நீர்ப்பாசன கட்டமைப்புகள்லாம் பேணி பராமரிப்பதற்கு மக்களால் முடியல, ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதாவது ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திட்டால் அதை பராமரிக்கிறத விவசாயி செய்யலாம். ஆனால் அந்த கட்டமைப்பையே உருவாக்குவது என்பது ஒரு விவசாயம் செய்கிற மக்களுக்கு இயலாத ஒன்று. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் கல்லணையிலேயே கரிகாலத்தை கட்டினான்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொள்ளெடுத்தால் தண்ணி போனாலும் கூட சில நேரங்களில் காவேரியில் நிறைய தண்ணி அடிச்சுக்கிட்டு போயிடும், எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்க? வெறும் மண்ணாலேயும் ஓலையாலேயும் இதையும் பண்ணி கிராஸ் பண்டிங், அதாவது ஆற்றுல குறுக்கோ வரப்பு மாதிரி போட்டு தண்ணியை திருப்பி விடுறது, வெள்ளாறு வெண்ணாறு வெட்டாறுன்னு பிரிக்கிறதெல்லாம் அப்போது வெறும் மண்கரைகளாக தான் இருந்தது. அது திடீர்னு பார்த்திங்கன்னா அது அதீத வெள்ளம் வரும்போது அதெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அப்படி போயிட்டால் என்ன செய்கிறது? மறுபடியும் விவசாயிங்க கட்டணும். இந்த துன்பத்தை பார்த்து தான் அதை என்ன பண்ணாங்க, சரி மகாராஜாவை பார்த்துட்டு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு கல்லணையை கரிகாலன் கட்ட ஆரம்பித்தான். கட்டுக்கிற போது என்ன ஆச்சுன்னா, இப்போ ஏற்கனவே ஒரு பொறியாளர் சொன்னார்லே, அவர் பொறியாளர் தான் நினைக்கிறேன், இல்லை வரலாற்றுறை பேராசிரியர் ஆர்தர் காட்டன் மேலணை கட்டின. எஸ், ஆர்தர் காட்டன் தான் என்ன பண்ணுறாரு, இந்த கல்லணையில் பார்த்தீங்கன்னா இப்போ மணல் போக்கின்னு இருக்கும். அந்த மணல் போக்கி இருக்கிற இடத்துல கட்டி இருக்கிற கருங்கல் கட்டடம் ஒன்று, அதுவும் அதை தொடர்ந்து இருக்கிற மண்கரையும் தான் கரிகாலன் கட்டினது. சேறு போக்கின்னு ஒன்று, அதுதான் மணல் போக்கி சேறு போக்கி எல்லாம் ஒன்று. அந்த மணல் போக்கி கட்டுகிற போது அந்த இடத்துல அந்த கல்லணை இருந்தது இல்லையா, ராஜராஜன் கரிகாலன் கட்டின கல்லணை, அது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த ஜாயிண்ட்லலாம் எதுவும் சாந்தே கிடையாது. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். பேராற்றல் பெருவற்றி பெருமிதத்தோடு இருக்கிற ராஜேந்திர சோழனுடைய கங்கை கொண்ட சோழபுரத்திலே சோழ தேசத்திலே இந்திய பிரதமர் இருக்கிறார். சிறப்பு நிலையை தொடர்கிறோம். கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டமைத்த மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நட்சத்திரம் ஆடி மாதத்தில் வருகிற திருவாதிரை. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை அது மார்கழி மாதத்தில் வருகிற திருவாதிரை நட்சத்திரம் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கான இல்லை, ஆடி திருவாதிரை தான் என்று ராஜேந்திர சோழன் எடுப்பித்த கல்வெட்டே அதை உறுதிப்படுத்தியது. திருவாரூர் இருக்கிற தியாகராஜ சன்னதியில் இருக்கிற மேற்கு புறத்தில் இருக்கிற சுவர் குமுதப்புடையில் நீங்கள் ஒரு கல்வெட்டில் இருக்கார், கோனேரின்மை கொண்டான் என்று தொடங்குகிற அந்த கல்வெட்டில் யான் பிறந்த ஆடி திருவாதிரையும் ஐயனின் ஐப்பசி சதயமும் என்கிற ஒரு குறிப்பை ராஜேந்திர சோழனே பதிப்பிக்கிறார். யான் பிறந்தன்னா அவர் பிறந்த ஆடி திருவாதிரை, ஐயன்னா அவருடைய தந்தை ராசராச சோழன் பிறந்த ஐப்பசி சதயம், சதய நட்சத்திரம் தான் அவர் பிறக்கிறாரு. அது சதய விழா என்று ஆண்டுதோறும் கொண்டாடுகின்ற நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் ஆடி திருவாதிரை தான் உறுதிப்படுத்தியிருக்காரு. அந்த ஆடி திருவாதிரை நட்சத்திரம் ராஜேந்திர சோழனுடைய ஆடி திருவாதிரை ஜென்ம நட்சத்திரத்திலே நடைபெறுகிற விழா, அவரை சிறப்பிக்கின்ற ஒரு விழா, அவருடைய நினைவு நாணயத்தை வெளியிடுகின்ற ஒரு விழா. திருவாசகம் முற்றோதல் ஓதுவார்களுடைய சிறப்பு பாராயணம் இன்னும் சற்று நேரத்தில் நடக்க இருக்கிறது. அது மட்டுமல்ல, கலாஷேத்திர மாணவர்களுடைய பரதநாட்டிய நிகழ்ச்சி அதில் நடைபெற இருக்கிறது. சாகித்ய அகாதமி பதிப்பித்துள்ள தேவாரம் பற்றிய புத்தகம் அதில் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கிறாங்க. அதுபடியே இந்திய தொழில்துறை வழங்குகிற சோழர்கால சைவம் மற்றும் கட்டிடக்கலை சார்ந்த கண்காட்சியும். ஏன்னால் சைவ சமயத்திற்கும் கலைக்கும் சோழர்கள் கொடுத்த பெரும் கொடை என்பது வரலாற்றில் மிக மிக முக்கியத்துவம் பெற்றது. இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிற சான்றாக இருக்கின்றன சோழர்களுடைய கட்டுமானங்கள். அந்த கட்டுமானங்கள் குறித்த ஒரு கண்காட்சியும் அங்கே அமைச்சிருக்காங்க. அதே போல் சைவ சமயத்திற்கு சிவாலயங்களே ஐயா குறிப்பிட்டாங்க, கோச்சங்கன் ஒரு 70 ஆலயங்களே கட்டுமானம் செய்து இப்படி நிறைய கட்டுமானங்களை கொடுத்துருக்காங்க. அப்படி சிறப்பு பெற்ற கங்கை கொண்ட சோழபுரத்தில் தற்பொழுது பிரதமர் வருகை தந்திருக்கிறார். மக்களை சந்தித்துவிட்டு மக்களை வாழ்த்துக்களோடு அந்த கங்கை கொண்ட சோழேஸ்வரத்திலே தன்னுடைய
வழிபாடு அடுத்தடுத்த நிகழ்வுகளிலே பங்கேற்கிறார். சார், இப்போ ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் இப்படி சோழர்களுடைய காலத்தில் திருமுறைகளில் வந்து மிக ரொம்ப ஊக்கம் பெற்றது. நிறைய ஓதுவார்கள் நியமித்து அவர்களுக்கு ஊதியம் வழங்குறதுக்கான படிப்படியாக அந்த மூல வருவாயையும் வந்து அதுக்கான வடிவமைச்சு கொடுத்தாங்க. அதுக்கு நிர்வாகத்தை ரொம்ப கட்டமைச்சாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ திருவாசகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க திருப்புலம்பலை பற்றி சொல்லுங்கள். இந்த திருப்புலம்பல் பார்த்திங்கன்னா திருவாசகம் முழுவதும் புலம்பலாக இருந்தாலும் கூட ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு 3 பாட்டு புலம்பல். அந்த புலம்பல் வந்து நிறைய உருகி பாடி இருக்கிறாரு. மூணே பாட்டு தான். அந்த 3 மட்டும் ரொம்ப உருகி பாடி இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த புலம்பல் வந்து பாடும்போது சாதாரணமாக பாடுவாங்களாம். அது அது பாடும்போதே உங்களுக்கு தெரியும். அது இந்த பகுதி டக்குன்னு எடுக்க முடியல, நான் எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். திருப்புலம்பல். இறைவா என்னை ஏற்றுக்கொள், அடைச்சிட்டு போயிடு, இனிமேல் நாங்கள் வாழ விரும்பலை, இப்படி தான். ஆனால் சார் அவர் 32 வயதுக்குள்ளே அப்படி ஒரு இறைப்பற்று. எஸ், அது என்னன்னா 16 வயசில் தான் அமைச்சராக போடுறார். அந்த 16 வயதுக்குள்ளே அவர் கற்றுக்காத கல்வியே இல்லை, முழுவதுமாக கல்வியிலே கரைகண்டவராகிறார். அதனால தான் என்ன பண்ணுறா, மகாராஜா கூப்பிட்டு என்ன பண்ணுறா, அவருக்கு மந்திரி பதவி கொடுத்து அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறான். அவருடைய அப்பா பேர் சம்புபாதசிரியர், அம்மா பேர் சிவஞானவதி. அதை பார்த்தீங்கன்னா இவரை கூட்டும் போய், இவருக்கு வாத ஊரர் தான் அப்பா அம்மா வச்ச பேர். அங்கே போனோடனே அவன் திருவாத ஊரரை அவன் என்ன பண்ணுறான், தென்னவன் பிரம்மராயன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறான். அந்த பட்டத்தோடு தான் அந்த அமைச்சர் பதவியில் இருக்கார். ஆனால் அமைச்சர் பதவியிலே சேர்ந்த பிறகும் கூட அவருக்கு பார்த்திங்கன்னா அந்த அமைச்சு பொறுப்பிலையோ மற்றதுலையோ இப்படி ஆடம்பரமாக வாழறதுலையோ எதுவுமே இல்லை. எப்பொழுதும் பார்த்திங்கன்னா இறை சிந்தனையிலே இருக்கார். அப்படி வாழ்ந்ததுனால தான் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு நூலை படைக்க முடிந்தது. ஏன்னா எப்பொழுது பார்த்தாலும் அந்த ஞான நிலையில் இறைவனை உருகி அவர் பாடியிருக்கிறார். ராஜேந்திர சோழனை இங்கே நம்ம இந்த இன்றைய வரலாற்று நாயகன் பேசுபவர்களாக இருக்கிற இந்த இன்றைய நாயகன் ராஜேந்திர சோழனை பொறுத்த வரைக்கும் வெற்றி கொள்கிற படையெடுத்து செல்கிறார். படையெடுத்து சென்று பல நாடுகளை வெற்றி கொள்கிறார். தமிழகம் சார்ந்த பகுதிகள் அல்லாத இடங்களில் வெற்றி கொண்டு தான் ஆட்சியில் இருப்பதை விட அந்தந்த பகுதியில் யார் ஒரு மன்னன் தோற்றானோ தோற்ற மன்னனுமே அவன்கிட்ட ஆட்சி பொறுப்பை கொடுத்து நீனே நிர்வாகம் பண்ணு, எங்களுடைய ஆட்சிக்கு பேரரசுக்கு உட்பட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு வர்ற விஷயமாக இருக்கட்டும். அவருடைய பதவியேற்ற குறுகிய காலத்துக்குள்ளாகவே அடுத்து தன்னுடைய மகனுக்கு முடிச்சுட்டு விடுகிறார். அதாவது அவர் நல்ல வலிமையாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறப்பவே மகனுக்கு முடிசூட்டி அரசு நிர்வாகத்துக்கு அவரை தயார்படுத்தினா அடுத்த தலைமுறைக்கு வழியிடுகிறார். தான் செயல்பட்டு கொண்டிருக்கிற தன்னுடைய இளமை இன்னும் இருக்குது, இன்னும் பொருட்டு செல்லலாம் என்கிற சூழலில் கூட அடுத்த தலைமுறைக்கு வழி எடுத்து கொடுத்து, அடுத்த தலைமுறைக்கு பொறுப்பை கொடுத்து, நிர்வாக பயிற்சியை கொடுத்து, எப்படி அதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். வென்ற நாடுகளை அங்கு ஒரு தோற்ற மன்னிடமே கொடுத்து ஆட்சி செய்ய சொல்கிறது ஒன்றாக இருக்கட்டும், அடுத்த தலைமுறைக்கு இன்றைக்கு பலர் அடுத்த தலைமுறைக்கு சொந்த மகனாக இருந்தாலும் வழி கொடுப்பதில் ஏற்படுகிற பிரச்சனைகள்லாம் நிறைய பார்க்குறப்ப அன்றைக்கு தன்னுடைய மகனுக்கு முன்பே முடிசூட்டி அவரை தயார்படுத்துகிற அந்த ஒரு பெரும் முன்னோடியாகவும் ராஜேந்திர சோழன் இருந்திருக்கிறார். அப்படி சிறப்புகளை பெற்ற சோழனுடைய கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு இன்றைக்கு முப்பெரும் விழா நடைபெறுகிறது. மக்கள் விழா கோலம் பூண்டிருக்கிறது, மக்கள் திரளாக திரண்டிருக்கிறதும் ஆர்வத்தோடு இருக்கிறதும் பார்க்கிறோம். அங்குதான் இவர்கள் தொடர்ந்து சோழ மன்னர்கள் ராஜராஜ சோழனுக்கு பிறகு திருமுறைகளை மீட்டு ஓதுவார்களை நியமித்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சதய விழாவில் தேவாரம் திருவாசகத்துடைய உலா ஒன்று நடைபெறும். அந்த உலாவில் வந்து இந்த நால்வர்கள் ஓதுவார்களை பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஓதுவார்கள் அப்படின்ற பெயர் இல்லாமல் ஒரு சில இடங்களில் ஒன்றா அந்த கல்வெட்டு அப்படி இருக்கலாம், மற்ற இடங்கள் பிடாரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, சில ஊர்களில் அதாவது மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கி சொல்கிறோம்ல, கண் பார்வை இல்லாதவர்கள், அவர்களை பிடாரர்களாக நியமித்திருக்கிறார்கள். எப்படின்னா ஒருத்தர் படிச்சுக்கிட்டே இருப்பார், அதை கேட்டு 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 மனப்பாடமாகி இந்த கண் குருடான பிடாரர்கள் போய் கோயிலில் பாடுவாங்க. அப்படி பாருங்கள், அந்த காலத்தில் அந்த மாற்றுத்திறனாளிகளை அவர்களுக்கு உதவுறதுக்கு நியமனம் செய்து அதுக்காக செய்யப்பட்டது. அதுக்கு உதவியாளர்கள் நியமனம், அவர்களுக்கு ஊதியம் அதையும் வந்து அரசே ஆவணப்படுத்தியிருக்காங்க. அதையும் பார்க்க
முடிகிறது. இப்போ திருவாசகத்தில் வியந்து வியந்து வரிகள் வரிக்கு வரி வியந்து போற்றலாம். காதலால் கசிந்துருகிய பாடல்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் பாடிட்டுருக்கீங்கள, உங்களை உருக செய்கிற ஒரு இடம், உங்களுக்கு நீங்கள் அதிகமாக பாராயணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு இடம்னா எந்த இடம் சார்? இது இந்த கடைசி பாடல் இருக்குல்ல, செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேணி, அச்சோ பதிகம். அதில் செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேணி மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாச்சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்வருவாரச்சோவே. இது எல்லா சிவனடியார்களுக்கும் எப்போ நீங்கள் சைவத்துக்கு வந்துட்டீங்களோ அது இறைவனுடைய கருணையால் தான் நீங்கள் வரீங்க. அப்படி இறைவன் அருள் செய்தால் அதை நினைத்து ஆமாம், செம்மை நலம் அறியாத சிதடராக இருந்தவரை மும்மை மலம் அறிவித்த இந்த மும்மை மலம் என்பதில் பார்த்தீங்கன்னா 3 மலங்கள்னு சொல்லலாம். பிறவியே சொல்கிறார். மும்மை மலம் முன்பிறவிலே செஞ்ச வினைகளுக்கான முத்தனை பிறவிகளை செஞ்ச பாவங்களுக்கான வினைகள்னு எடுத்துக்கலாம். மும்மை மலம் அறிவித்து அதையெல்லாம் அறுத்து விட்டு முதலாய முதல்வன் தான் முதல்வனாக இருக்கக்கூடிய இறைவன் நம்மையும் ஒரு பொருளாக்கி என்னையும் ஒரு மனுஷன் நினச்சி பொருளாக்கி நாய்ச்சிவியை ஏற்று நாய் போன்ற என்னையும் பல்லக்கிளையை ஏற்றி வைத்தான் அல்லவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பல்லக்கிளை ஏற்றுறதுன்னா இந்த சைவ சமயத்துக்கு கொண்டு வந்தது. அதைத்தான் எல்லாரும் படித்து இன்புறத்தக்க ஒரு பாட்டு ஒன்று. இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ சாதாரணமாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இதில் இருக்கக்கூடிய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இறைவனை நைட்டில் பள்ளி அறையில் கொண்டு போய் வைக்கிறாங்கல்ல, அப்போ ஒரு ஊசலில் வச்சு இப்படி ஆட்டுவாங்க. இதில் தான் பெண்களுக்குன்னு ஒரு ஊசல் பாட்டு எழுதி வச்சுருக்கார் சுவாமி. அந்த பாட்டை தான் அந்த நேரத்துக்கு பாடணும்னு வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாலாட்டு மாதிரி. சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமந்து நாராயணன் அறிய நான் மலத்தால் நாயடியற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆரா அமுதின் அருள் தாள் இணை பாடி போரார்வர் கண்மடவீர் பொன்னு செல்லாடாமோ. ஓ அந்த தாளக்கட்டு அப்படியே அப்படி இந்த பாட்டை நீங்கள் யாராவது நல்லா கொடுத்து பாட வச்சு குழந்தைய தூங்க வச்சு இது போட்டிங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடும். இப்படியெல்லாம் பாடி வச்சுருக்காரு. இதெல்லாம் ஃபோக்கில் நிறைய பண்ணியிருக்காரு. ஃபோக்கில் அவர் பண்ணாததே இல்லை. கிளிக்கண்ணி மாதிரி நிறைய பண்ணியிருக்கார். அதே மாதிரி காவடி சிந்துக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட பாட்டுங்களை பாடியிருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். எப்படின்னு திரு உந்தியாரில் பாருங்கள், வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்த முப்பூரம் உந்தி பர ஒருங்கூடன் வந்தவார் உந்தி பர ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பு முப்பூரம் உந்தி பர ஒன்றும் பெருமுகை உந்தி பர. இப்படியே பாடிக்கிட்டது. என்னென்னா அந்த பாட்டில் ஃபுல்லாக தட்சனுடைய யாகத்தை அழிக்கிறதுக்காக சாமி போகலை. என்ன பண்ணார், வீரபத்ரனை கூப்பிட்டு, வீரபத்ரா நீ போய் தட்சன் யாகத்தை அழிச்சிட்டுன்னுவார். அப்போ தட்சன் யாகத்தில் யாராருக்கு என்னென்ன தண்டை அந்த அவிர்வாகத்தை சாப்பிட வந்த தேவர்களை என்னென்ன தண்டனை அனுபவிச்சாங்களோ அதை பூரா கொடுத்தது வீரபத்ரர். அதை தான் இதில் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கிறார். அதே மாதிரி நல்ல மலரின் மேல் நான்முகன் தலை ஒல்லை அறிந்தது என்று உந்தி போகிற பிரம்மனுக்கு முதல்ல 5 தலை இருந்தது. அதில் உச்சியில் ஒரு தலை இருந்தது. அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார், சுவாமியும் 5 தலை எனக்கும் 5 தலை, இன்னும் என்னை விட ஒரு பெரியவர் அப்படின்னு ஒரு கொஞ்சம் அகந்தையில் இருந்தார். இது தேவர்கள் நம்ம முறையிட்ட உடனே என்ன பண்ணார், டக்குன்னு பைரவரை கூப்பிட்டார். பைரவா போய் அவர் தலையில் ஒரு தலையை எடுத்துகிட்டு வந்துருன்னார். பைரவர் போய் என்ன பண்ணார், தலையை வாள் எடுத்து அறுக்கலை, ஒல்லை அறுந்து. வரலாற்று நாயகன் ராசேந்திர சோழனுடைய கட்டுமானத்தில் உருவான கங்கை கொண்ட சோழபுரத்திலே பிரதமர் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு இருக்கிறத நம்ம பேசணும் சார். இந்த திருப்புலம்பல் தான் அதுக்குள்ள ஒரு திருப்புலம்பல் சொன்னார்ல, எடுத்துட்டீங்களா? 158க்குள்ள புலம்பல் 3 பாடல். மொத்தமே புலம்பல் என்றாலும் கூட புலம்பல் என்று தலைப்பிட்டு 3 பாடல். அது பார்த்தீங்கன்னா 39வது பகுதி திருப்புலம்பல். எல்லாத்துலேயும் நம்ம திரு அடைமொழி சேர்த்து தான் சொல்கிறோம். இந்த பாட்டை உள்ளபடியே பாட வேண்டியது என்னன்னா, முகாரின்னு ஒரு ராகம். அந்த ஆமாம் சோகம்.
யாராவது இப்போ அரசியல் தலைவர்கள் இறந்து விட்டால் கூட டிவிலெல்லாம் நம்ம மாதிரி ராகத்தில் தான் ஏதாவது ஓடின்னு இருக்கும். அது மாதிரி. ஆனால் நாங்கள் என்ன பண்ணின்னு இருக்கிறோம், அதை சகானான்ற ராகத்தில் பாடிட்டுருக்குறோம். முற்றோதல் செய்கிற பொழுது அப்படி தான் பாடிட்டுருக்குறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூங்கமலத்தையனொடுமால் அறியாத நெறியானே கொங்கலர் சேர்க்குவி முலையாள் கூறா வெண்ணீராடி ஒங்கையில் சுத்துருவாரூர் உடையானே அடியென்னின் பூங்கழல்கள் அவையல்லாதவையாதும் புகழேனே சடையானே தழலாடி தயங்கு மூவிலை சூழ படையானே பரஞ்சோதி பசுபதி மழவெள்ளை விடையானே விரிபொழில் சூழ் பெருந்துரையை அடியேன் நான் உடையானே உனையல்லாது உறுதுணை மற்றறியேனே. இப்படி பாடிட்டு வர்றார். அதான் கடைசியாக சொல், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றால தமர்துரையும் கூத்தா, குத்தாலத்தில் இருக்கிற பெருமான கூத்தா, உன் குறைகடற்கே உன்னுடைய திருவடிகளுக்கு கற்றாவின் மனம் போல கசிந்துருக்க வேண்டியது. கன்று போட்ட பசு எப்படி கன்றுக்காக இறங்குமோ அது மாதிரி கற்றாவின் மனம் போல கசிந்துருக்க வேண்டுவனேன்னு முடிக்கிறார். இப்படி தான் பாடி கடைசியில் இறைவனுடைய திருவடிக்கும் போய் சேர்ந்தார். இப்படி புலம்பல் தான் நிறைய இருக்கும். திருவடியே சரணடைதல். சரணடைகிறாரு, கசிந்துருகிறாரு, வேண்டுறாரு, கெஞ்சுறாரு, எல்லாமே அதை பாடல்கள்ல. ஏன்னா நமக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய திருவடி இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு திருவடி தான் முத்தி பேர் அளிக்க வல்லதுன்றது நம்பிக்கை. அதனால தான் பார்த்தீங்கன்னா நடராச பெருமான் கூட ஒரு கையை ஒரு திருவடியை நோக்கி வச்சுக்கிட்டு இருப்பார் இல்லையா, அந்த திருவடிக்கு பேர் சாதாரணமாக தூக்கிய திருவடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சமஸ்கிருதத்தில் குஞ்சித பாதம்னு பேர், தூக்கிய திருவடி. அந்த குஞ்சித பாதத்தை சேருன்னு நமக்கு காட்டுறார். அதுதான் நீ சேர வேண்டிய இடம் இதான். பேசலாம் சார், நிறைய பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு இணைந்திருப்போம். சோழ மன்னர்களை பொறுத்த வரைக்கும் நீர்ப்பாசனத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கார்கள். புதுக்கோட்டையில் கூட கவிநாடு கண்மாய் ஒன்று இன்றைக்கும் இருக்கிறது. அதில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு தூம்பு, அந்த நீர் தூம்பு, அந்த கண்மாய் தூம்பை அதை பராமரித்து மேம்படுத்தி வைத்தவர் ராஜராஜன் காலத்திலே அவருடைய மந்திரி அமைத்தார் என்று சொல்வார்கள். அதில் ஒரு கல்வெட்டு வச்சுருக்கதா நான் அண்மையில் படித்தேன். நிறைய நீங்கள் சமூக வலைதளங்கள்லையும் அதில் சென்று பார்க்கலாம். இந்த தூம்பை பராமரித்து வருகின்றனுடைய அது மேம்படுத்தியது, அதை அமைத்தது சோழ மன்னர் ராஜராஜ சோழன். அவர் வச்சிருக்கார். இந்த தூம்பை, இந்த நீர்நிலையை பராமரித்து வருபவர்களுடைய மண்ணில் இருக்கிற பாதத்தில் இருக்கிற மண் துகளை என் தலையில் ஏந்திக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். யார் சொல்கிறார் அப்படின்னா சிவபாத சேகரன் என்று ராஜராஜ சோழனை சொல்லுவாங்க. சிவனுடைய பாதத்தை தாங்கிய ஏந்திய சேகரன் என்கிற பெயரை கொண்ட அந்த ராஜராஜ சோழன் சொல்கிறாரு, இந்த தூம்பை பராமரிக்கனுடைய காலில் பட்டிருக்கிற மண் என் தலையில் தாங்குகிறேன் என்று சொல்லி அந்த அளவிற்கு நீர்ப்பாசனத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஏன் அந்த அளவுக்கு நீர்ப்பாசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்? நீங்கள் நீர்ப்பாசன துறையிலையும் பொறியாளராக பணியாற்றியதுனால இன்னும் கூடுதலான விவரங்கள் உங்களுக்கு தெரியும். இது மாதிரி கல்வெட்டுக்கள், ஏராளமான கல்வெட்டுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆர்ச்சியலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் தமிழ்நாடு, அது அதில் நானும் ஆயுள் உறுப்பினர். அதில் ஏகப்பட்ட கல்வெட்டுக்களை நாங்கள் படியெடுத்து எல்லாத்தையும் பதிப்பிச்சிருக்கிறோம். ஆவணம் 1, 2, 3ன்னு இது கிட்டத்தட்ட ஒரு 36 ஆவணங்கள் இதுவரையில் போட்டோம். இதில் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய உண்மை என்னென்னா, அந்த கல்வெட்டுகள் எல்லாம் அதில் பதிப்பிச்சு கொண்டு வரோம். பெரும்பாலும் இந்த கல்வெட்டுகள் எப்படி இருக்குன்னா, இந்த மன்னனுடைய இத்தனையாவது ஆட்சி ஆண்டில் அப்படின்னு வரும். சோழ மன்னர்களாக இருந்தாலும் சோழ மன்னர் ராஜராஜ சோழர் ஆட்சி ஆண்டு என்னன்னு போட்டு எத்தனையாவது ஆட்சி ஆண்டு, அவர் பட்டமேற்று எத்தனையாவது ஆண்டோ அந்த ஆண்டை போட்டு இந்த ஊரில் இருக்கக்கூடிய இன்னார் இந்த ஏரிக்காக தூம்பு அமைத்தது அப்படின்னு போடுவாங்க. இந்த தூம்புன்றது என்னென்னா, அந்த காலத்தில் ஏரிகளிலிருந்து தண்ணி பாயணும்னா அதுக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வெட்டுமடைன்னு ஒன்று வெட்டி திறந்து தான் தண்ணி பாய்ச்சோம். அப்படி இருந்தது ஒரு காலத்தில். மதகோடைய அன்றைய அதுதான் என்ன பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை
மடையும் அடைப்பித்து தூம்பும் கட்டினான் அப்படின்னு நிறைய வரும். மடையும் அடைப்பித்து, அந்த வெட்டுமடையாக இருந்ததை மூடி தூம்பும் கட்டினான். அந்த தூம்புன்றது என்னன்னா, இன்றைக்கி மதகுன்னு சொல்கிறோம்ல, எக்ஸாக்டாக சொல்லணும், அந்த மதகு கூட கிடையாது. மதகுலேருந்து தண்ணி போகிற அந்த வழி இருக்கு இல்லையா, மூடப்பட்ட வழி, அதுதான் ஒரு சுரங்கம் மாதிரி, அதுதான் தூம்பு. பேரல்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அந்த தூம்பு அதில் முன்பக்கத்தில் தண்ணீர் வெளியேறுவதற்காக வைக்கப்பட்ட வழி இருக்குது இல்லையா, அதில் 2 இருக்கும். ஒன்று வந்து ஒரு கல்லில் இருக்கக்கூடிய ரவுண்டாக ஒரு ஓட்டை இருக்கும், மணல் போக்கி. அது இல்லை ஒரு அந்த ரவுண்டாக இருக்கிற ஓட்டத்துக்குன்னா தண்ணி ஒற்றிகளாக விழுந்து வெளியே போகல. அப்போது அதை அடைப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குமிழி, அந்த ஓட்டையை அடைக்கிற மொத்தமாக அதனால தான் குமிழி தூம்புன்னு வந்தது. இதை அடைப்பது குமிழி, அது தண்ணி போகிற வழி தூம்பு. இதுக்கப்புறம் அதிலேயே கீழே பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சேரடின்னு ஒன்று இருக்கும், சேத்தடி சேரடின்னு ஒன்று இருக்கும். என்னென்னா வரக்கூடிய மேலே நம்முடைய அதாவது ஆமாம் மழை பெய்கிற வடிநிலத்திலேருந்து வரக்கூடிய வண்டல் எல்லாம் மொத்தமும் ஏரியில் தங்கிடுச்சுன்னா, அந்த வண்டல் நிறைய தேங்கிடுச்சுன்னா அதை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பராமரிப்பு கடினமாகிடும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த சேரடியை பிடுங்கி விட்டால் அதில் அந்த வண்டலெல்லாம் இழுத்துக்கிட்டு போய் அந்த தண்ணி எங்கெங்கே பாயுதோ அந்த நிலங்களில் பாயும். வண்டல் நிலத்தில் படித்தா நல்லது தானே, வளமாகத்தானே இருக்கும். அதனால் சேத்தடின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் ஒரு அமைப்பு எங்கே பார்த்தாலும் கட்டி வச்சுருக்கிறாங்க. இதை சோழர்கள் செஞ்சுருக்காங்க, பாண்டியர்கள் செஞ்சுருக்காங்க, இவங்க கூட செஞ்சுருக்காங்க, பல்லவர்கள் கூட நிறைய செஞ்சுருக்காங்க. தூசி மாமண்டூரில் பல்லவர்களுடைய இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? எப்படின்னா இப்போ நீர்ப்பாசன கட்டமைப்பு நல்ல பலமாக அதிகமாக பறந்து இருந்தால் வேளாண்மை அதிகமாக செழிக்கும், மக்கள் செழுமையாக இருப்பாங்க, பொருளாதாரம் சிறக்கும். பொருளாதாரம் சிறந்தால் நாடு நல்லா இருக்கும். இந்த சிந்தனையோடு அந்த நீர்ப்பாசனத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வரப்போயிற நெல் உயரும், அப்படியே வரப்போகிற நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோன் உயரும். அதுதான் ஐடியா, வேற ஒன்றும் இல்லை. ஆங்கிலேயர்களோட ஏன் செஞ்சான்? 1882 886 வரல சின்ன சின்ன ஏரிகளை கூட எடுத்து ஆய்வு பண்ணி அதெல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணுறான். ஏன் செஞ்சான்? செஞ்சுட்டு உடனே என்ன பண்ணான், ரைத்தோ வரி சிஸ்டத்தில் கொண்டு வந்து வரி வசூல் பண்ண ஆரம்பித்தான். அதுக்காக செஞ்சான். அங்கே எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ நம்ம 8ஆம் திருமுறைக்கு வருவோம் சார். 8ஆம் திருமுறை இன்றைக்கு என்ன 9ஆம் திருமுறையோட கரூர் தேவர் உள்ளிட்ட பாடல்கள்லாம் இப்போ முற்றோதல் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அவர் வந்து கங்கை கொண்ட சோழீஸ்வரனே போற்றின்னு அந்த பாடல் முடிக்கிறார். இப்போ 8ஆம் திருமுறையிலேயே நம்ம மாணிக்க வாசகருடைய 2 நம்ம திருவாசகத்தை தான் அதிகம் சொல்கிறோம். திருக்கோவையார் அதிகம், நீங்களாம் நிறைய உங்களுக்கு அதிகம் அறிமுகமாக இருக்கும். இப்போ எங்களை போன்றவர்களுக்கு திருவாசகம் அளவுக்கு திருக்கோவையார் இன்னும் பரிச்சயமாகலை. என்ன? அதற்கு ஒரே காரணம் தான் என்னன்னா, அது முழுக்க அகத்துறை பாடல்கள். ஒரு பெண் இறைவனை காதலிக்கின்ற ஒரு பெண் சொல்வது போலவும், அந்த பெண் எந்த நிலையிலே இருக்கிறாள் என்பதை அவளுடைய செவிலித்தாய் சொல்வது போலவும், அவளுடைய தோழி சொல்வது போலவும் வருகின்ற இறைவனை தலைவனாக வரித்து கொண்டு இறைவனுடைய பிரிவாற்றாமையால் பாடுவது புலம்புவது போன்ற வார்த்தைகள். ஆனால் அதை வந்து பொருள் புரிந்து கொள்வது மிகவும் கடினம் என்பதனால தான் உங்களுக்கு உரை இல்லாமல் உங்களுக்கு புரியாது. உரை எழுதி ஆகணும். இன்னொன்று, சில உரைகளை படிச்சிங்கன்னா அந்த உரைக்கு இன்னொரு உரை வேணும். திருக்கோவையாரை பொறுத்தவரையில் அந்த உரைக்கே இன்னொரு உரை வேணும், அந்த அளவுக்கு இருக்கும். அதனால தான். ஆனால் அது ஒரு பெண் புலம்புவதாக இருக்கிறது. ஆனால் திருவாசகம் பார்த்தீங்கன்னா முழுவதுமே புலம்பல் தான். என்ன காரணம்? மணிவாசகரை என்னைக்கு ஆட்கொண்டாரோ, குருவடிவாக வந்து எங்கே திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டார். அப்போ ஓடி போய் அவர் காலில் விழுந்த உடனே காலை தூக்கி தலைமையில் வச்சார். காலை தூக்கி தலைமையில் வச்சு அவரை சீடனாக ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு எதிரே இருந்த அத்தனை மாணவர்களும் என்ன பண்ணுறாங்க, சாமி போகிற போது அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுறாரு, இவரை மட்டும் விட்டுட்டு போயிடுறார். நீ கொஞ்ச நாளைக்கு இருது, இந்த உலகத்துலேருந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் இருன்னு நினச்சி சுவாமி போயிட்டார். ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு போய் சாமி நம்ம மட்டும் இப்படி விட்டு போயிட்டாரு அப்படின்னு என்னை விட்டுட்டு போயிட்டேன்ற புலம்பல் தான் அந்த 658 பாட்டில் ஒலிக்குது. உருக்கம்னு எடுத்துக்கலாம். உருக்கம் என்னை மட்டும் விட்டுட்டே சாமி, உருகி என்னை ஆட்கொண்டார்களே வேண்டும், என்னை கூட்டிகிட்டு போகணும், நான் திருவடிக்கு வரணும், இப்படி தான் பாடுறார். இதில் வேற மொத்தமே புலம்பல் தான். அதெல்லாம் ஒரு பகுதி திருப்புலம்பல்னு தனியாக எழுதியிருக்காரு. அடுத்து நம்ம அதை பேசுவோம் சார். திருப்புலம்பல நம்ம மீண்டும் விரிவாக நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து இணைந்திருக்கோம்.